வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் சேமியா கேசரி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சேமியா கேசரி பர்டிகுலராக அந்த சேமியா குக் பண்ணி முடிச்ச பிறகு அப்படியே ஒட்டிக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சேமியா எப்படி குக் பண்ணுறோம், அதில் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறோம், சர்க்கரை எப்படி பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதில் அந்த ஃபுட் கலர் எப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷோர் டெஃபினட்டாக இந்த சேமியா கேசரி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வரும். அது மட்டும் இல்லை, அந்த சர்க்கரை அளவு கரெக்டாக சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேமியா கேசரிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? சேமியா கேசரிக்கு தேவையான பொருட்கள்: சேமியா 300 கிராம், நெய் 4 to 6 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 20 நம்பர், காய்ந்த திராட்சை 15 நம்பர், சர்க்கரை 200 கிராம், கேசரி ஃபுட் கலர் சிறிதளவு. இதாங்க இந்த கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரியும் காய்ந்த திராட்சையும் வறுக்க போகிறோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரியை போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் இந்த முந்திரி திராட்சையும் வறுக்கும் போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. கொஞ்சம் முந்திரி வறுத்த பிறகு தான் காய்ந்த திராட்சை போடணும். ஏங்கிட்ட முந்திரி வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வறுத்து எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சேமியாவை வறுக்க போகிறோம். இந்த சேமியாவை எதுக்காக இந்த மாதிரி வறுக்கிறோங்கன்னா, நீங்கள் குக் பண்ணும்போது இந்த சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க தான் இந்த சேமியாவை வறுக்கிறோம். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேவை யூஸ் பண்ணுவாங்க. சேவை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு பர்டிகுலராக பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேமியா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த சேமியா வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த சேமியா வறுக்கும் போது பர்டிகுலராக 1 டேபிள் ஸ்பூன் நெய் போதும். அதிகமாக நெய்யாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சரிங்களா? அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வறுத்து எடுத்துருங்க. அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும். அடுத்தது இந்த சேமியாவை குக் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் சேமியா 300 கிராம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த 300 கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் போட்டுங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கணும். அதிகபட்சம் 2 கப் வைக்கலாம். 1.25 கப்பு பார்த்தீங்கன்னா இந்த சேமியா உதிரியாக வரும். இதுவே வெல்டன் நல்லா குக் பண்ணிருந்துச்சுன்னா அந்த டைமில் ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். இந்த தண்ணி 1.25 கப்பு தண்ணியை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தண்ணி கொதிக்க வர்றோம். அதுக்கு பிறகு வறுத்து வச்சுருக்க இந்த சேமியா போட்டிருக்கோம். இந்த சேமியா போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டினா அந்த சேமியா ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால தான் முன்னெச்சரிக்கை சொல்லிடுறேன். போட்ட ஒரு 2 கொதிலேயே அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சேமியா வேகும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் அந்த சேமியா கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால தான் கரெக்டான பக்குவத்தில் அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டு குக் பண்ண சொல்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ இந்த சேமியா ரெடி ஆகிடுச்சு. உதிரியாக நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி சேமியா குக் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சக்கரை போடுறோம். இந்த சக்கரை போட்ட பிறகு இந்த இடத்துல கொஞ்சம் டைல்யூட் ஆகும். அதாவது கொஞ்சம் லூஸான மாதிரி இருக்கும். ஏங்கிட்டனா அந்த சுகர் குக் பண்ண கொஞ்சம் லைட்டு லூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக அந்த சுகரை போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கேசரி ஃபுட் கலர் யூஸ் பண்ணலாம். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட கலர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சேஃப்ரான் யூஸ் பண்ணலாம். சேஃப்ரான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எல்லோ கலர் வரும். இந்த கலர் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு நெய் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த காஞ்ச முந்திரி இந்த திராட்சையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த சேமியா கேசரி ரெடி. பர்டிகுலராக நீங்கள் இந்த சேமியா கேசரி பண்ணும்போது 2 விஷயம் கவனிக்கணும். தண்ணியோட அளவு, அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு தான் இந்த சர்க்கரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வீட்டில் ஞாபகத்தில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இன்றைக்கி இந்த சேமியா கேசரி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம என்ன பண்ணோம்னா வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலும் ரவை கேசரி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த சேமியா கேசரி பண்ணும்போது பர்டிகுலராக இந்த மாதிரி சேமியா உதிரியாக வரணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சேமியா கேசரி ரெடி. எனக்கு இந்த சேமியா கேசரி பிடிச்சிருக்கா? நீங்கள் வீட்டில் ஏகப்பட்ட கேசரி பண்ணியிருப்பீங்க. கோதுமை கேசரி, அரிசி கேசரி, அதுக்கப்புறம் ரவை கேசரிலாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சேமியா கேசரி ப்ராப்பரான ஸ்டைலில் எப்படி பண்ணால் எப்படி வரும், இந்த மாதிரி வரதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.